நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகின்றோம். ஐநா சபைக்கு போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இனி இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டாங்க. நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா போர்களையும் பார்க்கிறோம். போர் நம்ம கையில் இல்லைங்க ஐயா. நாம் எப்பொழுதும் போரை விரும்பி 2016 ஜனவரி 1ஆம் தேதி நாம் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கிற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க 2016. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம், பாகிஸ்தானியா வர சொன்னோம், வாங்க உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை பிடிப்போம். முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தான்கோட்ல செக் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை அங்கே வர சொல்லி இருக்க வேண்டும், வர சொல்லவே. பத்தான்கோட்டை பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை காக்கும். பத்தான்கோட் முடிந்தது. அதன் பிறகு அதே செப்டம்பர் 2016 ஊரியில நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் 19 பேர் கேம்புக்குள்ள போய் கொண்டாங்க. அதற்கு பழிக்கு பழியாக 10 நாட்கள் கழித்து இந்தியா முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பழி தீர்த்து விட்டு வந்தோம். நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, 2 நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம். பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்கல. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டை பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம் அது. ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. நேரவங்க ஐநா சபைக்கு போனார். அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டார். அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998, 99 தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீர்ல தீவிரவாதத்தை வளர்க்கிறார். பக்கத்து நாடாக இருந்து, நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்க போயிருக்கிறார். கோடை விடுமுறை, புதிதாக திருமணமானவங்க, காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள்
இல்ல நான் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதலா போறாங்க. எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவில் இருந்து, ஹூப்ளியில இருந்து, கர்னூல்ல இருந்து, எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க. அங்க 26 பேர் எப்படி ISIS தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ இந்துவா முஸ்லிமா என்கின்ற வார்த்தையை கேட்டு நீ இந்துவா இருக்கின்றேன், நீ சொல்ற நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குர்ஆன்ல இருந்து சில விஷயங்களை சொல்லு, சில வார்த்தைகளை சொல்லு, படி. இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். ஆனா ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காம்ல பட்ட பகல்ல 26 பேர் ISIS தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி பொட்டுல தலைக்கு பின்னால் 25 இந்தியர்களை ஒரு நேபாள் 26 பேர்த்த சுட்டுக் கொண்டு விட்டு, அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க, என்னைய மட்டும் ஏன் உயிரோடு விடுறீங்க, என்னையும் கொண்டிருக்க, என் மகனையும் கொண்டிருக்க, எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்க கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான், உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் என்று. நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை, நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டி இருக்கின்றோம், நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டி இருக்கின்றோம். மே 7ஆம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர் IB சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே 7ஆம் தேதி காலையில் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி, யோசிச்சு பாருங்க, 100 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி பகல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்கர் தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் அடிக்கிறது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரடிக்கே ஊர் அடிக்கிற 9 இடத்தை அடிக்கின்றோம். அன்னைக்கே நம்ம சொல்றோம், எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான், அப்பாவி பொதுமக்களை கொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொல்றீங்க. 9 இடத்தில் அடித்துவிட்டு தெளிவாக சொன்னோம், இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய 9 இடத்தை அடித்திருக்கின்றோம். புத்தி தெளிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் இது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார். அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக மே 7ஆம் தேதி இரவு 8ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக புஞ்ச் பகுதி, காஷ்மீர், பஞ்சாப் பகுதி, ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்களில் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அன்று மட்டுமே 16 இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள், இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட. இதுல பாருங்க, மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க மேஜர் ரேங்க், கேப்டன், மேஜர், மிக உயர் அதிகாரிகள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ரைபிள் மேன், ஆர்மி கோர்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் 5 பேர். இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாம ஷெல்லிங் செய்து பார்டர்ல கொண்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம், நாங்க ஒரு படி மேல போக போறோம். முதல்ல 100 கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம். இன்னைக்கு ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கு வரப்போறோம். உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்க போகிறோம். உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம். உங்களால விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம். அன்னைக்கும் நாம் சொல்றோம், நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது. மே 7ஆம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது, 8ஆம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம். காரணம், நீங்க அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல விடுறீங்க, அப்பாவி பொதுமக்களை கொள்றீங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாச்சு புத்தி வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அஃபேர்ஸ் DGMO அவர்களுக்கு அடுத்த நாள் 3:30 மணிக்கு போன் செய்து, இந்த மாதிரி நம் சண்டையை நிறுத்திக் கொள்வோம், அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்டது என்று சொன்னாங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும்
நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகின்றோம். ஐநா சபைக்கு போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இனி இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானே இதை எடுத்துட்டான். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா போரிலையும் பார்க்கிறோம். போர் நம்ம கையில் இல்லைங்க ஐயா. நாம் எப்பொழுதும் போரை விரும்பி 2016 ஜனவரி 1ஆம் தேதி நாம் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கிற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க 2016. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம்? பாகிஸ்தானியே வர சொன்னோம், வாங்க உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை பிடிப்போம். முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தான்கோட்ல செக் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை அங்கே வர சொல்லி இருக்க வேண்டும், வர சொல்லவே. பத்தான்கோட்டை பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை காக்கும். பத்தான்கோட் முடிந்தது. அதன் பிறகு அதே செப்டம்பர் 2016 ஊரியில நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் 19 பேர் கேம்புக்குள்ள போய் கொண்டாங்க. அதற்கு பழிக்கு பழியாக 10 நாட்கள் கழித்து இந்தியா முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பழி தீர்த்து விட்டு வந்தோம். 2019 புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களை 34 பேரை கொண்டாங்க. அதற்கு 10 நாட்கள் கழித்து பாலாகோட்ல இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம். ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போனோம். முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம், இரண்டாவது ஊரி நடந்த பொழுது எல்ஓசியை தாண்டினோம், புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டினோம், பெஹல்காம் நடந்த பொழுது பாகிஸ்தானுடைய இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கின்றோம். நாம் யாரும் போரை விரும்புவது கிடையாது, இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம். போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம், பொன்னோ பொருளோ உயிரையும். இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பேரை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதி மதம் எல்லாம் தாண்டி, கட்சி கோட்பாடுகளை எல்லாம் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு, அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாத்தையும் தாண்டி ஒன்னா நின்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கின்றார்கள். அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம். அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாம கொடி பேரணிக்கு வந்துட்டோம். அதே நீங்க காட்டியிருக்கக்கூடிய தேசியம் ஒரு பெரிய, இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணும். குழந்தைகளுக்கு நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கணும். சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர், இந்த நாட்டினுடைய தன்மை என்ன, எப்படி இந்த நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடம் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். துவாரகாவிலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதையெல்லாம் கடந்து நாம் இருக்க வேண்டும். அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு கொடி பேரணி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம். பல அருமை சொந்தங்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கட்சியின் சார்பாக, நம்முடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, இதை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும். நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்து தீவிரவாதியினுடைய நோக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று
அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம், நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம பக்கத்துல எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவருடைய கடமை. அன்பு சொந்தங்களே, மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது என பாகிஸ்தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை. 48 இல்லை, 65 இல்லை, 1971 இல்லை, கார்கில் இல்லைங்க ஐயா, 1989 காஷ்மீர் பண்டிட் இல்ல, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்ல, 2001 டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்ல, 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் கிடையாது. எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். காரணம், இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்கப் போகிறது. அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய கையில் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில், ஆர்மி கையில் இருக்கு. இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா, இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களா? அதனால் எதற்கும் தயாராக இருப்போம். எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு, உணர்வை கொடுப்பதற்கு, பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு தயாராக இருக்கும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பெயருடைய சென்னையிலிருந்து ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி